ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கேள்? இன்னைக்கு வந்து நம்ம சீயாழம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப புதுவிதமான ஒரு டிஃபன் இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நன்னாவும் இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சீயாழம் பண்ண போகிறோம். சீயாழத்துக்கு நான் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஆனால் என்னென்ன பருப்பு ஊற வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க. மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து நமக்கு அளவு டம்ளரோ கரண்டியோ எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஊற வச்சிருக்கிறது எல்லாமே இன்றைக்கி இதால் தான். 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு எல்லாமே இதால் தான். அதுக்கு தேவையான அளவுக்கு வத்த மிளகா, பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, அதுலேயும் கொஞ்சம் உப்பு போடணும். அதுக்கப்புறமா நம்ம மேலே கலக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே இதில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினா போகிறோம். ஒரு 2 மணி நேரம் ஊறிட்டுனாக்கா அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கிரைண்டர்லையோ மிக்சிலையோ எதில் சௌரியமோ நம்ம அதில் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாம் 1 பை 1 போட்டுக்கலாம். முதல்ல வந்து கல்லுப்பு போட்டுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போட்டுருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சா தான் நல்லா விழுமோன்னு அரைக்க முடியும். கெட்டியாக அரைக்கணும். இட்லி மாவு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கணும். ஒரே வழியாக ஜலம் விட்டுக்க வேண்டாம். ஜார்லேயும் கம்மியாக போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அரைக்கும் போது சௌரியமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை அரைச்சிட்டு உங்களுக்கு மொத்தமாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பருப்பெல்லாம் நீ எத்தனை பேருக்கு ஊற வச்சிருக்கேன்? இப்போ இது வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு 5-6 பேர் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். நமக்கு அவளுக்கு யாருக்கு எவ்வளோ சின்ன கரண்டி வேணாலும் இது ஊற பார்த்து நிறைய வந்துடும். அதனால் வந்து எதால் போடுறோமோ அதால் போட்டுட்டோம்னாக்கா இப்போ நான் வந்து அந்த டம்ளர் அளவு காமிச்சேன் இல்லையா, நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்கேன். யாருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூடுதலாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து அவ்வளவா சௌரியம் தான் இது. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ அரைச்சிட்டோம். இப்போ இதை நல்லா ஒத்தாப்பில் கலந்துக்கலாம். ஏன்னா அடியில் உப்பு காரம் ஃபஸ்ட்டு இது போட்டோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு கெட்டி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இட்லி வந்து நல்லா வெந்து வரும் பந்தாட்டம். இது போல் வெழுமுனவும் இப்படி அரைக்கணும். இது இட்லி மாவு மாதிரி புளிக்கலாம் வேண்டாம்? புளிக்க வேண்டாம். அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இது புளிக்கணுங்கிறது கிடையாது. புளிச்சா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ நம்ம வந்து ஒத்தாப்பில் கலந்துட்டேன். தட்டில் வந்து எண்ணெயை தடவிடுவோம். எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இது கரண்டியாக கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப கனமும் வேண்டாம், ரொம்ப மெலிசும் வேண்டாம். கரெக்டாக விட்டுருந்தா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஒரு ஈடு நம்ம வந்து எண்ணெய் தடவிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வேணும்னா கூட எண்ணெய் வேணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் முதலிட்டே தாராளமாக விட்டுட்டோம் அப்படின்னா போதும். இதை கொண்டு அப்படியே எல்லாத்தையும் தடவிட்டு அப்படியே நம்ம கரண்டியெல்லாம் கரெக்டாக எடுத்து விட வேண்டியதுதான். இந்த மாவோட பதமும் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு தான். ஆமாம். இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கலாம். ஏன்னா இட்லி மாவு வந்து புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம விடுறோம். இது வந்து அரைச்ச கையோடு விடுறோம் இல்லையா, அதனால இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அப்படியே வெந்து வரும்போது அப்படியே பந்தாக வரும். ரொம்ப அப்படியே கனகனமாக விடக்கூடாது. அப்படியே விட்டுட்டு கரண்டியால் அப்படியே தட்டி இந்த மாதிரி விடணும். அப்படியே விட்டுட்டு அகட்டி விடணும். அப்படியே இல்லைன்னா அப்படியே முட்டாக நிற்கும். இது வந்து என்னென்னா ஒரு 10 நிமிஷம் வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அடியில் ஜலம் வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஜெயலட்சுமி மாமிகிட்ட கற்றுண்டேன். நமக்கு தெரியறதையும் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரியல அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா நம்ம அதையும் கற்றுண்டு அதே மாதிரியும் பண்ணணும். ரெண்டுமே பண்ணணும். நமக்கு புதுசாக ஒரு டிஷ்ஷு சொல்லித்தரா அப்படின்னா, சமையலாக இருந்தாலும் சரி, பக்ஷணமாக இருந்தாலும் சரி, டிஃபனாக இருந்தாலும் சரி, நம்ம எதுவாக இருந்தாலும் அவள் சொன்னதுக்கு மரியாதையை கற்றுண்டு நம்ம அது மாதிரியே பண்ணணும். அது மாதிரி நமக்கு தெரிஞ்சதையும் நம்மளும் 4 பேருக்கு சொல்லித்தரணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் நம்ம. நான் இதை வந்து ஜெயலட்சுமி மாமிகிட்ட தான் கற்றுண்டேன். ஜெயலட்சுமி மாமி வந்து போலகத்தில் ஒரு தடவை வந்திருந்தா. அவாத்தில் வந்து இதை பண்ண சொல்லியிருந்தா. நான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்ணினேன். அது முதல் தடவை மாமி சொல்லிக் கொடுத்த நாளைக்கு உடனே அதை வந்து பண்ணிட்டேன். மாமி வந்து சொன்னா, நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணுறீங்களே மாமி நீங்கள் அப்படின்னு சொல்லி மாமி ரொம்ப பெருமைப்பட்டேன் அதில். அதனால் அந்த மாமிகிட்ட கற்றுண்டது தான் நான் வந்து இப்போ இதை வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப என்ன சொல்ல, புதுவிதமான டிஃபனும் சொல்லலாம். இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேலை தான் எடுக்கும் அதில். இருந்தாலுமே கூட ரொம்ப நல்லா. இது வந்து வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இது வந்து வெந்துடுத்து. இதை வந்து கை வச்சு பார்க்கணுங்கிறதே கிடையாது. மேலே பார்த்தாலே தெரியுது பாரு, மேலே அப்படியே எல்லாம் உப்பி வந்திருக்கு இல்லையா, நல்லா வெந்துடுத்து. இதை எடுத்து ஒவ்வொரு தட்டாக எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதை எடுத்து 1 பை 1 நம்ம எடுத்து வச்சுடலாம். இது வந்து இப்போ நல்லா ஆறிடுத்து. இப்போ நம்ம வந்து இதை எடுக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு கரண்டியை ஜலத்தில் நினச்சிக்கோங்க. ஜலத்தில் நினச்சிட்டு அப்படி தொடும் போதே வந்துடும் அப்படி. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையை வாத்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணலாம். இதை இப்படி கையால் பிடிச்சிக்கோங்க. நமக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படி பார்த்து கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணாலும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம், பெருசாக வேணாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஆறணும், அப்போ தான் கத்தியில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அப்படியே சேர்ந்த மாதிரி இருந்தாலும் கையால் எடுத்து ஊற்றி விட்டுக்கலாம் அப்படியே. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்படியே அப்படியே பிரித்து விட்டுக்க வேண்டியதான். அப்படியே ப்ரெட்டு கட் பண்ணுற மாதிரி தான் அப்படியே. இதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இட்லிலாம் வேக வச்சோம் இல்லையா, எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ போட்டுட்டோம். இப்போ அதுக்கு தேவையான காரங்கள்லாம் இப்போ வந்து இதில் கலந்துக்கலாம். காரங்கள்லாம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் கலந்துக்கலாம். அதில் வந்து மிளகா, அது பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நிதானமாக போட்டுனா வரும், ரொம்ப வேணுங்கிறதில்ல. இதால் ஒரு ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் வந்து கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து சால்ட் வந்து இதுக்கு போட்டுக்க போகிறோம். உப்பு காரங்கள்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவா விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு இதையும் போட்டுக்கணும். அது போல் வந்து பெருங்காய பொடியும் வந்து இதுலேயே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜலம் விட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஜலம் விட்டுனா நமக்கு போகிறோம். இப்போ வந்து உப்பு காரம் அந்த பெருங்காயம் எல்லாம் ஒத்தாப்பில் கலந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் விட்டுக்கணும். இதுக்கு இதுதான் காரம். இன்னும் சொட்டு ஜலத்தை விட்டு அலம்பி இதிலே விட்டுக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம குளிக்க விடணும். கரண்டி போட வேண்டாம், அப்படியே குளிக்க விட்டுட்டோம்னாக்கா ஒத்தாப்பில் அடிக்கணும்னு ஒத்தாப்பில் வந்துடும். திரும்பி நம்ம கலரும் போது எலும்பு சட்டியில் போட்டு கலரும் போது சரியாயிடும். அந்த தண்ணி விட்டுருக்குமே அது எக்ஸ்ட்ராவா ஆகிடாதா? இல்லை ஆகாது. இது வந்து கரெக்டாகிடும். நம்ம துளி தான் விட்டுருக்கோம் அதில். அப்போ தான் அது வந்து மென்னை அடைக்காமல் இருக்கும், நல்லா இருக்கும். அதில் இந்த இலுப்பு சட்டியில் போடும்போது இல்லைன்னா ஒத்தையாக நின்றுன்னு இருக்கும். இந்த ஜலம் துளி இருந்தால் தான் அதில் சேர்ந்துக்கும் நம்ம போடுற தேங்காயோடலாம். இப்போ இது வந்து நல்லா ஒத்தாப்பில் கலந்துடாச்சு. இப்போது தண்ணி விட்டதுனால காரம் சாப்பிடலாம் இருக்குல்ல? ஆமாம், அது தண்ணி நம்ம வெறுமே காரப்பொடி போட்டோம்னாக்கா அதில் வந்து எல்லா பக்கமும் சேராது. இந்த ஜலத்தை விட்டு போட்டால் தான் நமக்கு எல்லா பக்கமும் சேரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சௌரியமோ நீங்கள் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் செலவாகாது. அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டா விட்டுண்டா போகிறோம். ரொம்ப உப்புமா போடுற அளவுக்கு விடணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் வந்து இதால் ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது போதும். இப்போ நம்ம இந்த கடுகு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கடலை பருப்பு. அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. நம்ம பெருங்காயம் உப்பு எல்லாமே அதிலே போட்டதுனால இதில் வந்து காரம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு நுள்ளலாம். உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாமே நல்லா சிவந்துருத்து. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய தேங்காய் முடிய அளவுக்கு இதை துருவி வச்சுருக்கேன். இதையும் இதிலே போட்டுக்கலாம். தேங்காயை வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும். தேங்காய் உப்பு காரம் இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கலாம். இல்லை நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஆகாது, சில பேர்லாம் தேங்காய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்பா. அது மாதிரி இருந்தால் நம்ம சௌரியம்தான். அது தேங்காய் சேர்த்துக்கிறது உப்பு காரம் இதெல்லாம் நம்மளோட சௌரியம்தான். டேஸ்ட்டாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காய் பொரியும் போது கருவேப்பிலை தேங்காய் இதெல்லாம் பொரியும் போது ஒரு மாதிரி வாசனையாக இருக்கும் நமக்கு ரெண்டா. இப்போ என்னென்னா வாசனை வந்துடுத்து. இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு அப்படியே கலரிக்க வேண்டியது. ரொம்ப அழுத்தி கிளறாம அப்படியே மேலோடு அப்படியே தூக்கி விட்ட மாதிரி பண்ணணும். ரொம்ப கலரினா மசிஞ்சு போயிடும்.
அதனால் ஜாக்கிரதையாக கிளறணும். இது பார்க்கறதுக்கு நம்ம இந்த இட்லி ஃப்ரை பண்ணுவோம்ல அப்படி இருக்குது. சேப்பங்கிழங்கு கறி, சேனைக்கிழங்கு கறியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கலர் பார்க்கறதுக்கு அப்படியும் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இது பருப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமா சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம். நம்ம இட்லி எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இது. கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கம் குடிச்சா கூட வயிறு பிடிக்கும் நமக்கு. இதை சாயங்கால வேலையில் நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், இல்லை ராத்திரி வேலையில் ஃபுல் டிஃபனாகவும் சாப்பிடலாம். இது வந்து நம்ம பச்சரிசி தானே போடுறோம், அதனால இது விரத நாட்களில் கூட நம்ம வந்து இதை சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைப்போம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சின்ன ஒரு எலுமிச்சம்பழம், இதை வந்து புழிஞ்சிக்கலாம். அப்புறமா மேலே இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம் இல்லையா, இப்போ வந்து புழிஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூட்டில் புழிஞ்சோம்னாக்கா கசக்கும், அதனால் லைட்டாக புளிப்பு இருந்தால் இது நல்லாயிருக்கும். அந்த மாவு புளிக்கிறதை விட இந்த எலுமிச்சம்பழம் புளி போட்டோம்னாக்கா எலுமிச்சம்பழத்தோட வாசனையாகவும் இருக்கும், அதோட புளிப்பும் நல்லா தெரியும் நமக்கு. அதனால் ஒரு சின்ன பழம். திரும்ப இதை வந்து நல்லா ஒரு தாப்பில் கலந்துக்கலாம். அந்த புளிப்பெல்லாம் நல்லா பக்கம் படுற மாதிரி கலந்துக்கலாம். இது வந்து பிரெட் உப்புமா, நம்ம இட்லி உப்புமாவிலே சில பேர் கட் பண்ணிட்டு குழந்தைகளுக்குலாம் ஸ்கூலுக்கு இப்படி கொடுப்பா, நல்லா இருக்கும். இது ஸ்கூலுக்கு டப்பா கொடுக்குறோம் இல்லையா குழந்தைகளுக்கு, அது கூட கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட சீயாழம் வந்து ரெடி ஆயிடுது. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், போதும் இது. நம்மளோட சீரகம் வந்து ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.